இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மள்ட்ட ரெண்டாவது ஸ்க்ரீன், அதாவது ரெண்டாவது ஸ்க்ரீன் நம்ம இன்னும் நேம்லாம் வைக்கல. ஜஸ்ட் வந்து இதுக்கு ஹோம் வச்சுருக்கோம், இதுக்கு நான் கோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் இந்த ரெண்டாவது ஸ்க்ரீன் தான் நம்ம போய் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டாவது ஸ்க்ரீனில் நம்ம வந்து நிறைய அனிமேஷன்ஸோட பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். பட் இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? இப்போதைக்கு காட்டுறேன் பாருங்கள். சாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணலாம். இது வந்து எனக்கு வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பிக் பாஸ் அப்படின்னு வருது. ஸோ கண்டினியூஸாக இது வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். பட் சில டைம் வந்து நமக்கு லேட் ஆகும். பட் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதை எத்தனை வாட்டி வேணால் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக லூப் பண்ணுற மாதிரி எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான அனிமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பேசிக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பழைய ஸ்க்ரீன் மறுபடியும் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்து பழையபடி ஆயிடும். ஸோ இதை நீங்கள் பயப்படாதீங்க. மேபி பாதி வீடியோ நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே தான் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கும். ஸோ நார்மல் அந்த கோர் ஸ்க்ரீன் தான், அதுவும் தான், இதே தான் எனக்கும் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து டெவலப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரோலு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஓனாக டெவலப் பண்ணோம். எப்படி வந்து யூஐ இருக்கணும், எப்படி வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருப்பாங்க, டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் தேவையில்லை. ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு போட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்னாப் கேரசல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளகின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி பிளகின். அதாவது ரியாக்ட் நேட்டிவ்ல இன்பில்ட்டாக இது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது மட்டும்தான் வந்து இன்பில்ட்டாக ரியாக்ட் நேட்டிவ்ல இருக்கிறது. மீதி எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த அயானிகான்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த ரீடெக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம நேவிகேஷனில் யூஸ் பண்ணுறது, இல்லை எதுவாகனா இருக்கட்டுமே, இந்த இங்கே நம்ம மேலே யூஸ் பண்ணுறது இந்த பாட்டம் டேப் நேவிகேட்டர், இது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ். ஸோ நம்ம எல்லாமே வந்து வேறு ஒரு இதுலேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஒருத்தவங்க டிசைன் பண்ண தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னாப் கேரசல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள். இதில் இருக்கிற நம்ம எல்லாமே பண்ண முடியும். இந்த ஒரு பிளகின் இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் டிண்டர் அனிமேஷன்லாம் இப்படி தான் இருக்கும். இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் போட்டிருப்பாங்க டிண்டர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த டிண்டர் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் எப்படி இருக்கும், ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த இமேஜ் அவங்க பெருசாக கொடுத்தனால அப்படி இருக்குது. பட் நம்ம சைஸை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும், இல்லை வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இப்படி பண்ணலாம். இப்போ இதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டினேன். இப்போ இந்த ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, இதுதான் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு காட்டினது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து இது உள்ளே பண்ணலாம். இதை வச்சு என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஸோ கஸ்டம் சிஎஸ்எஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நிறையா இருக்குது. இதெல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனா அவங்களே வந்து இன்ஸ்டாலுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாலுக்கு வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. இன்ஸ்டாலுக்கு வந்து கமெண்ட் இருக்குது. உங்களோட இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் இது பண்ண போகிறதில்ல. ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம கோடை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நம்ம கோடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டாக்குமெண்டேஷன் இவங்க கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபெக்டான டாக்குமெண்டேஷன் இது கொடுக்கல. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பிளகின் அப்படிங்கிறனால நிறையா பேர் வந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் டுட்டோரியல் கூட போடல. நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலும் இதுக்கு வந்து டுட்டோரியல்ஸும் இல்லை. மோஸ்ட்டாக நீங்கள் டுட்டோரியல் அப்படின்னு போட்டாலும் இதுக்கு மோஸ்ட்டாக வந்து யாருமே வந்து டுட்டோரியல் போடவே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஓனாக வந்து கேரசல் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. தவிர இந்த ஸ்க்ரோல் அனிமேஷன் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஓனாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இதை பண்ணியிருந்தாங்களே தவிர இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு பிளகினை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயும் சரி எங்கேயும் சரி நான் பார்க்கவே இல்லை. இதை வந்து நம்ம வந்து ஓனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் லேர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுக்குறேன் எப்படி நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் நினைக்கிறேன், மேலே எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸாம்பிள் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று போகும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது உள்ள வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ள போயிட்டு இதில் index.js அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இதுதான் வந்து நம்ம கோடோட எக்ஸாம்பிள்.
இந்த கோடோட எக்ஸாம்பிள் வந்து இதில் தான் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேசிக்காக விஷயத்தை வச்சு நம்மளே வந்து இதை போட்டு யூஸ் பண்ணி பார்த்து இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இவங்க வந்து டாக்குமெண்டேஷன் கொடுக்கல. இப்போ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. சும்மா போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் லேர்ன் பண்ணேன். இப்போ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ சிம்பிளாக இவங்க பண்ண மாதிரி தான். இவங்க வந்து இம்போர்ட் அப்படின்னு போட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேரசோலை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளாக மேலே கோர்ஸோட ஸ்க்ரீன் போயிருங்க. கோர்ஸோட ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இம்போர்ட் அப்படின்னு போட்டு நம்ம வந்து கேரசோல் மட்டும் தான் பண்ண போகிறோம். பேஜினேஷன் பண்ண போதில்லை. இந்த மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரசோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் நான் வந்து கேரசோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். இப்போது இது உள்ளே தான் வந்து நிறையா விஷயங்கள் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் ரெஃப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க. இப்படி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இது உள்ளே இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கணும். இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டாக்குமெண்டேஷனில் கொடுக்கவே இல்லை. ஏன் நம்ம இதை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இதை எப்போவுமே போட்டே ஆகணும். இதில் சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து வேறு ஒருத்தவங்க க்ரியேட் பண்ண விஷயம். அதனால் இது உள்ளே வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க என்ன டாக்குமெண்டேஷன் அவங்க சரியாக கொடுக்கல. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்றா வந்து. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன அப்படின்னா டேட்டா. ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறத நம்ம போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது கீழே வந்து டேட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் போடணும். ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நீங்கள் போடணும். இப்போ இந்த பிக் டேட்டா அப்படின்னு இருக்குல்ல, இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். இப்போதைக்கு நான் டேட்டா பேஸில் தான் எடுத்து வரப்போகுது இல்லை, அப்புறமா அதை பண்ணிக்கலாம். இந்த பிக் அப்படிங்கிற இதில் வந்து இந்த ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஓகே, அப்போ இது வேணாம், நமக்கு வந்து இதுதான் வேணும். கீழே இருக்கிற இந்த ஒரு இதுதான் வேணும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மூவி கார்ட் டேட்டா, ரைட்டா? ஓகே, அப்போ அதுதான் எனக்கு வேணும். பிகாஸ் நான் அந்த சைஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காட்டினேன். ஸோ இந்த மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து இங்கே போடணும். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவே வந்து லூப் பண்ணிக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்து அவங்க எழுதி வச்சது தான். இதுவே வந்து லூப் பண்ணிக்கும். நம்ம வந்து இங்கே பண்ண மாதிரி நம்ம லூப்லாம் பண்ண தேவையில்லை. இதில் லூப் பண்ணியிருக்கோம் இல்லையா, லூப் பண்ணி மறுபடியும் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. இதுவே வந்து அதை லூப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம போட போகிறது வந்து டாக்குமெண்டேஷன்லேயே பார்க்கலாம், நிறையா இருக்கும் அது உள்ள. நெக்ஸ்ட் ரெண்டர் ஐட்டம். இந்த ரெண்டர் ஐட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது போடலை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ரெண்டர் ஐட்டமில் நீங்கள் என்ன போடலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெண்டர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஈக்குவல்ஸ் டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிட்டு திஸ் டாட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ரெண்டர் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். பட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு நேம் கன்வென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறனால நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து மேலே போய்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இதே நேம் ரெண்டர் ஐட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து சில விஷயங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போது இது உள்ள வந்து 2 விஷயங்கள் வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு டாக்குமெண்டேஷனில் போட்டிருந்தாங்க. என்ன பாஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஐட்டம் அப்படிங்கிறது ஒன்று பாஸ் பண்ணும், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பாஸ் பண்ணும். ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இப்போ நம்மளோட இந்த ஒரே ஒரு ஸ்லைடு இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எப்படி இருக்கணும், அது வந்து என்ன வித்து என்ன ஹைட்டில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதுதான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இம்போர்ட் வியூ அண்ட் இம்போர்ட் இமேஜ். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டைல் டிவ்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து எடுத்துக்கலாம்.
ஸோ ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து எடுத்துக்கிட்டு இப்போது இது உள்ளே வந்து ரிட்டர்ன் வியூ ஓகேவா. இந்த ரிட்டர்ன் வியூவில் நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிறேன். இந்த இமேஜ் வந்து க்ளோசிங் டேக்காக இருக்க போது இந்த இமேஜில் நம்ம எப்பயுமே வந்து ஒரு சோர்ஸ் வைப்போம் ரைட்டா. சோர்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு யூஆர்ஐ வைப்போம். இப்போ இந்த யூஆர்ஐ வந்து நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஐட்டம் டாட் இமேஜ் அப்படின்னு வைக்கலாம். அது எப்படிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஐட்டம் அப்படிங்கிறது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறோம்ல, அந்த டேட்டாவில் முதல் விஷயம் முதல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, முதல் ஆப்ஜெக்டோட இது வந்து இதுக்கு வந்துடும். இதுவே லூப் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு டைம் லூப்பில் முதல் ஆப்ஜெக்ட் இமேஜில் என்ன இருக்கோ அதை வந்து இது உள்ளே பாஸ் பண்ணும். இது உள்ளே பாஸ் பண்ணிடும். அதை எப்படி பாஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ஐட்டம் வழியாக பாஸ் பண்ணும். ஐட்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணோம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது வந்து வெளிலேருந்து வர ஒரு இதனால நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கணும். வெளிலேருந்து வர ஒரு இமேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணாது. வித் வந்து ஒரு 100% கொடுப்போம். 100% அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் வந்து ஹைட் வந்து ஒரு 350. நான் ஏன் வந்து வித் வந்து 100% கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்லைடரோட வித்து, இப்போ ஸ்லைடர் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கம்ப்ளீட்டான இருக்கிற ஸ்லைடர் ஓகேவா, கம்ப்ளீட்டாக அந்த ஸ்லைடர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறது இப்போது எப்படி போடுவோம் அப்படின்னா ஸ்லைடர் வித் அப்படின்னு போடுவோம். ஈக்குவல்ஸ் டு சம் வித். இப்போ நான் வந்து ஒரு 500 அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி ஐட்டம் வித் அப்படின்னு ஒன்று போடுவோம். ஸோ இந்த ஐட்டம் வித் என்ன, ஸ்லைடர் வித் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியாது. நான் சொல்கிறேன். ஐட்டம் வித் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜோட வித்து. பட் இந்த ஸ்லைடர் வித்து அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்லைடரோட வித்து. இப்போது எப்படி வந்து இந்த ஒரு கம்ப்ளீட்டாக இந்த 3 எலமெண்ட்டும் ஒரு இது உள்ளே இருக்குது, ஒரு பாக்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்லைடர் வித்து. இந்த ஐட்டம் வித்து அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு இமேஜோட வித்து ஓகேவா. ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எப்படி வந்து முதல்ல வந்து ஷோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து மேபி ஏர் வரக்கூட சான்ஸ் இருக்குது. பட் கரெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது எப்படி நம்ம வந்து சைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் பண்ணோம். இப்போ நான் 100% அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்தோட 100% ஹைட்டும் 100% வித்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். இப்போ நான் வித்தில் வந்து 100% இங்கே போட்டேன்ல, இந்த 100% வந்து இங்கே நான் ஐட்டம் வித் வந்து 240 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து 240 அப்படின்னு வந்துடும். அண்டு ஹைட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 350 அப்படின்னு சொல்லி. இதே நான் வந்து இப்போ 50 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணுற ஹைட் அண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணுற வித்து தான் வரும். இப்போ நான் மேபி வந்து வித்தை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் வந்து 500 அப்படின்னு போடலாம். பட் இந்த இமேஜோட சைஸே வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து இதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து சைஸ் அண்ட் வித்தை வந்து மாற்றி பார்த்தா தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம் வரும் ஓகேவா. நான் வந்து உங்களுக்கு 2 விதமான கார்டு வந்து செஞ்சு காட்டுறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் கார்டு செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோம் பேஜில் ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு கார்டு சைஸ் இருக்குல்ல, இந்த சைஸ் செஞ்சு காட்டுறேன். ஸோ ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் போயிட்டு இந்த வியூவில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் போடுவோம். ஸ்டைல் அப்படின்னு போட்டுட்டு பிகாஸ் வந்து இப்போது நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு இமேஜுக்கு தான் நம்ம வந்து போட போகிறோம். இது என்ன பண்ணுது பேசிக்காக இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்குது, இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு வியூ எடுத்துக்குது, இந்த வியூவே மறுபடியும் லூப் பண்ணுது. ஸோ அதுதான் இது பண்ணுது ஓகேவா. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது உள்ள இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைலில் நான் வந்து பார்டர் ரேடியஸ் போடுறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10. நம்ம வந்து px அப்படின்னு போட முடியாது இதில். அண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன் இப்படி தான் போடணும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட்டா. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மாற்றி தான் நீங்கள் போட்டாகணும், ஒரு வழி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து அனிமேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய இதில் வந்து கேப் வந்து நிறையா இருந்துச்சு, ஒரு எலமெண்ட்டுக்கும் கேப் நிறையா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது என்னோட இதில் வந்து இங்கே எண்டிங்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அது எல்லாமே நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது கரெக்டா. ஸோ அது எல்லாமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வருதுல்ல,
இங்கே வருது. இப்போ இதான் மெயினில் இருக்குது அப்படின்னா, இந்த பேக்கில் இருக்கிற இந்த 2 எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மியாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகுது பேக்கில் போகிற எலமெண்ட். ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்குது, பேக்கில் போகிறது கம்மியாகுது. இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இன்ஆக்டிவ் ஸ்லைட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்லைட் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஸ்கேல் வந்து நிறைய ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்து 0.8 போட்டேன் அப்படின்னா இப்போது இது வந்து மேபி இந்த ஒரு ஸ்லைடு இப்போ வந்து இதோட சைஸ் கம்மியாக இருக்குல்ல, இதோட சைஸ் கம்மியாகிறது டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு 0.5 இல்லை 0.7 அப்படின்னு இருக்கும். பட் நான் 0.8 அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி இன்ஆக்டிவ் ஒப்பாசிட்டி வந்து ஈக்குவல்ஸ் நான் 1 கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே வந்து அது என்ன தான் இன்ஆக்டிவ் பண்ணாலும் அதோட ஒப்பாசிட்டி வந்து எப்போவுமே 1ல் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1ல் தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கேப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 8 அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கு. ப்ளஸ் ஒப்பாசிட்டி வந்து எப்போவுமே நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் மொமெண்டம் அப்படின்னு இருக்கு. இது வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம கொடுக்கல. பட் வந்து நிறையா இதில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இது வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டோ பிளேலாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ஸ்லைட் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு போடணும். ஸ்டார்ட் அப்படின்னு போடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்டிவ் அலைன்மெண்ட் வந்து ஸ்டார்ட்டில் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் மார்ஜின் டாப்போ இல்லை மார்ஜின் லெஃப்ட்டு இது பண்ணி நான் வந்து கொஞ்சம் நவுத்தலாம் இதை. ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. அதனால தான் வந்து இதான் ஆக்டிவ் ஸ்லைட் அலைன்மெண்ட் வந்து இதிலே போட்டிருக்கோம். ஸ்டார்ட்டா, சென்டரா, எண்டா அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் இது உள்ளே இருக்குது. இது என்ன அப்படின்னா ஆக்டிவ் ஸ்லைட் அலைன்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைடோட அலைன்மெண்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட்டோ பிளேலாம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லூப் இருக்குது. லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போது இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. ரைட்டா, இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. பட் நம்ம லூப் கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டாப்பே ஆகாது, மறுபடியும் லூப் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்டாப் ஆகலை. இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகலை, மறுபடியும் அது லூப் ஆகுது. ஸோ மறுபடியும் இது வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டினா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் சில டைம் வந்து டேட்டா லோட் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பட் டக்குன்னு லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் நம்ம என்ன செட்டிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து இதை வந்து சைடில் நவுத்தணும். கரெக்டா. இப்போ என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இதை வந்து இந்த கண்டெய்னர் உள்ள போடாமல் இப்படி பண்ணலாம். ஸ்லைடு கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு இந்த ஸ்லைட் கண்டெய்னர் உள்ளே நீங்கள் வந்து இதை தூக்கி போடலாம். அண்ட் நீங்கள் கீழே போயிட்டு ஸ்லைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்லைட் கண்டெய்னருக்கு வந்து நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட் கண்டெய்னருக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மார்ஜின் டாப் கொடுக்குறேன். மார்ஜின் டாப் வந்து 130 px இல்லை ஒரு 10 இல்லை 20 px 130 px வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து வித்து, இந்த மார்ஜின் வித்து வந்து 500 அப்படின்னு கொடுக்குறேன். 500 px ஜஸ்ட்டு குத்து மதிப்பாக கொடுக்குறது தான். ஹைட் வந்து 500 px. நான் ஏன் 500 px இப்போ ரெண்டுமே கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து இந்த கேரோசலை வந்து எதுவுமே இப்போ அஃபெக்ட் பண்ணாது. இது ஜஸ்ட் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் இந்த கண்டெய்னரோட ஹைட்டையும் இந்த கண்டெய்னரோட வித்தையும் தான் இது பண்ணும். அதனால வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, கேரோசலுக்கு வராது. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு இங்கே போயிட்டு நான் இப்போ சப்போஸ் நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு 50 px அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது வந்து 50 px வந்து மூவ் ஆகிடுச்சு. இதே நான் இந்த இடத்துல வந்து ஒரு 150 px கொடுக்குறேன். இப்போது இந்த இடம் பார்த்தீங்களா இப்படி ஆகுது. இது வந்து எனக்கு எங்கே தேவையோ அங்கே அலைன் ஆகிருக்கு. பட் இந்த இடம் இப்படி வந்து இந்த ஸ்லைடரோட இதுவே வந்து இப்படி முடிஞ்சிடுது. எனக்கு வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வரக்கூடாது. அப்படிங்கிறனால நான் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் அப்ளை பண்ண போகிறதில்ல. அங்கே அப்ளை பண்ணாமல் இதிலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு நீங்கள் ஓனாக கஸ்டம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கண்டென்ட்
கண்டெய்னர் கஸ்டம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இதெல்லாமே வந்து வேற ஒருத்தவங்க டிசைன் பண்ணது தான். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மக்கப் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கணும். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் வந்து 500 px, ஈவன் ஹைட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை, வேணாம் தேவையில்லை. மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ இதில் வந்து ஒரு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் இப்போ வந்து லெஃப்ட் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நான் வந்து ஒரு இதில் 120லாம் வேணாம், ஒரு 80 கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 80 கொடுத்த அப்புறம் பார்த்தீங்களா எனக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு வந்திருக்கு. இதில் மேபி நீங்கள் வந்து ஹைட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைட் 500. ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் அஃபெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம கார்டு அனிமேஷன் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? இதில் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வித்தில் வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ நான் இது நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டேப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும்போது ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த ஆப் ரொட்டேட்டே ஆகலை ஃபஸ்ட்டு. ஆட்டோ ரொட்டேட் ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ரொட்டேட் ஆகும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதியே நிற்கிது பாருங்கள் அது. ஸோ அந்த சைடில் கேப்பில் வந்து தெரியல. மறுபடியும் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சம்டைம் வந்து சில பேர் வந்து டேப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன் ஸ்லைடர் வித்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இது இப்படி பண்ண மாட்டோம். ரியாக்ட் நேட்டிவில் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்ட் ஸ்க்ரீன் வித் அப்படின்னு சொல்லி இது பண்ணிப்போம். ஸ்க்ரீன் வித் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல்ஸ் டு டைமென்ஷன்ஸ் டாட் கெட் விண்டோ டாட் வித். ஓகேவா? இப்போது இந்த ஸ்க்ரீன் வித்து தூக்கி நான் வந்து இது உள்ளே போடுவேன். ஸோ இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக கொடுக்கல, அதே மாதிரி ஐட்டமில் கொடுத்துடாதீங்க, அது வந்து ஐட்டமோட வித்து. அண்ட் அதே மாதிரி இதில் இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன் வித்து கொடுத்துருக்கோம்ல, ஸ்லைடரோட வித்து. ஸ்லைடரோட வித்தில் நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல வேரியபிள் பாஸ் பண்ணோம்னா இப்படி பாஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்படி போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஜே சின்டாக்ஸ் போட்டு இப்படி நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்படி பாஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலை ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் வித் வந்து மாறும். ஸோ நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் வித் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வித் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து இவ்வளோ கொடுக்காம கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பார்க்கலாம். ஒரு 50 இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இதிலே வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ இதில் வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஆட்டோ ப்ளே ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு போட்டு டிலே இருக்குது டு டிலே அப்படின்னு போட்டு 4000. ஸோ வந்து டைமிங் ஸ்லோ பண்ணோம். அண்ட் ஆட்டோ ப்ளேயில் இன்டர்வல் அப்படின்னு இருக்குது. ஸோ கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் வந்து 3000, அதாவது 3 செகண்ட்ஸ் கேப் இருக்கணும் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுக்கும் வந்து டிலே இருக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்க்ரோல் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது ஒன்று அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்க்ரோல் ஆகிக்கும். ஸோ இந்த டிலே அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ஆப் ஓப்பன் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 4 செகண்டுக்கு வந்து எதுவுமே பண்ணாது. அதுதான் வந்து இந்த டிலே அப்படிங்கிறது பண்ணுது. இந்த இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து எக்ஸாம்பிளில் இந்த கோட் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த கோடில் யூஸ் பண்ணி தான் நானும் வந்து ஒரு டைமும் நானாக லேர்ன் பண்ணது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஓகே இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறது தான். இதுலேயே வந்து என்ன அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம கார்டு இருக்குல்ல அது வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். இது இன்னொரு ஆப்ஷன் காட்டுறேன். இப்போ நம்ம கார்டு எப்படி வருது பாருங்கள். ஆக்டிவ் ஸ்லைடு வந்து நம்ம வந்து இப்போ வந்து அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அனிமேஷன் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் ஆப்ஷனில் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து செம்மையாக அனிமேஷன் பண்ணோம்.
ஓகே, ஆக்டிவ் அனிமேஷன் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ டைப் அப்படின்னு போட்டுட்டு இப்போது ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது எனக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஸ்ப்ரிங் வந்து அந்த இப்போ நான் ஸ்க்ரோல் ஆகும்போது ஒரு மாதிரி வந்து ஸ்ப்ரிங் வர மாதிரி ஆகும். ஸோ 3 செகண்ட்ஸ் அப்புறம் தான் இது ஆகும், 4 செகண்ட்ஸ் அப்புறம் தான் இது ஆகும். ஸோ 4 செகண்ட் வெயிட் பண்ண அப்புறம் ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்ப்ரிங் ஃபீல் வந்து நமக்கு வரல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு இதை நம்ம காப்பி பண்ணி போடணும், ஆக்டிவ் அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு எனக்கும் எக்ஸாக்டாக தெரியாது, அவங்க டாக்குமெண்டேஷனில் மென்ஷன் கூட பண்ணலை. அதனால வேறு வழி இல்லை, நம்ம லிஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ப்ரிங் ஆகிற மாதிரி ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் மோஸ்ட்டாக வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல, பிகாஸ் அது வந்து அவ்வளோ கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை எப்போவுமே. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அனிமேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான பண்ணுறது தான், ப்ளஸ் வந்து நம்ம ஒரே வீடியோலேயே பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து லேஅவுட்ஸ் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும், இந்த மாதிரி அனிமேஷன்ஸு, இந்த மாதிரி அனிமேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம பண்ணது வந்து இங்கே இருக்கிறது, அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி அனிமேஷன் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிறது. இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா லேஅவுட் வந்து ஸ்டாக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் லேஅவுட் வந்து ஸ்டாக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அண்ட் முக்கியமாக இது வந்து 18 அப்படின்னு வரக்கூடாது, இப்படி இருக்கணும். அதில் டாக்குமெண்டேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு தெரில, பட் இது சப்போர்ட் ஆகலை. இப்படி தான் நம்ம இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ். அண்ட் இதிலே வந்து இன்னொரு அனிமேஷன் நான் பார்த்தேன், டிண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டிண்டர் கார்டு மாதிரி நம்மளோடது. ஸோ இது இந்த ஒரு இது என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் இதில் வந்து 50 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா பொசிஷன் வந்து ரொம்ப கீழே போகும். அந்த மாதிரி ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் இருக்கிற கேப் தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கார்டு ஆஃப்செட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் காட்டினால அந்த ஒரு இதில் வந்து இது ஒர்க் ஆகாது, பட் இப்படி ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 அனிமேஷன்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. நார்மலாக இருக்கிறது ஒன்று, ஸ்டாக் ஒன்று, டிண்டர் அப்படிங்கிறது ஒன்று. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் இந்த ஒரு 2 இதையும் யூஸ் பண்ண போதில்லை, இந்த ஒரு பேஜில் இந்த ஒரு பேசிக்கான டிசைன் தான் வச்சுருக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அடுத்த வீடியோஸ் அப்படிங்கிற பேஜில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரொஃபஷனலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். பட் இப்போ நம்ம வந்து இதை பண்ணிட்டோம், பட் இதில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் வந்து நிறையா பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய கோட் வந்து நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது இது என்னோடய கோடு. இது இப்போ என்னோடய கோடை நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கார்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற இடமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட கோடு பார்ப்போம் அப்படின்னா இப்படி இருக்குது. இப்போ இது சரி பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் இந்த மார்ஜின் லெஃப்ட்டில் போயிட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் 10 அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாகிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் இப்போ நான் இதில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 80 அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ 80 வச்சேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து சென்டரில் இருக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னால் வந்து சென்டரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு எந்த பொசிஷனில் பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான், நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டேபுக்கு கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இது வந்து டேபுக்கு கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு மொபைல் ஒரு நார்மலான ஒரு டிவைஸ்க்காக இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டேப்பில் இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண முடியாது.
பட் ஒரு நார்மலான ஒரு டேபில் வந்து இது யூஸ் பண்ண முடியாமல் ஒரு நார்மலாக ஒரு நம்ம மொபைலில், பிகாஸ் இப்போதைக்கு வந்து டேபில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 இன்ச் இல்லை 6 இன்ச் மொபைல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற பேக்ரவுண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு கோட் பண்ணாமல், பிக்சர் பண்ணாமல், அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்படி டிஃபால்ட்டாக வந்து நம்ம கோடு எழுதி இந்த பேக்ரவுண்ட் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு வந்து பேக்ரவுண்டாக வைக்க போகிறோம். ஓகேவா காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு பர்டிகுலரான பேக்ரவுண்டை வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த ஒரு கலர் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல இங்கே மேலே இருக்கிற இந்த ஒரு டேப் இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளாக போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஸ்டாட்டிக் இந்த ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து ஹெடர் ஈக்குவல்ஸ் டு நல். ஸோ இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ அந்த ஹெட்ரு வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம். பார்த்திங்கன்னா ஹெட்டர் போயிடுச்சு, பேக்ரவுண்ட் கலரு. அண்ட் முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி இப்படி வருது இல்லையா, இப்போது சில ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இது இருக்குது, இது வந்து ஃப்ரண்ட் ஆப்ஜெக்ட். இப்போது இது வந்து இதுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கீழே இருக்கிறது. பட் நிறைய பேர் எப்படி விரும்புவாங்க அப்படின்னா, இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி. இப்போது இந்த சென்டரில் இருக்கும், இது வந்து கீழே வர மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ப்ரைஸஸ் கொடுக்கும்போது நிற்க வைப்பாங்க இல்லையா, அதில் பார்க்கும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் கீழே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிராஸாக இப்படி வர மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் இந்த இடத்துல இந்த இன்ஆக்டிவ் ஸ்லைட் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் வந்து இன்ஆக்டிவ் ஸ்லைட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் வந்து இது வந்து இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஸ்லைடில் மட்டும்தான் அப்ளை ஆகும். ஆக்டிவாக இருக்கிற ஸ்லைடில் இது அப்ளை ஆகாது. ஸோ இன்ஆக்டிவ் ஸ்லைடு அப்ளை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போது லைட்டாக பார்க்கலாம் நம்ம கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இது வந்து நமக்கு அதிகமாக தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. இது ஏன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் எது இதில் 50 கொடுத்தாலும் ஈக்குவலாக சில டைம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்மளோட ஹைட் இருக்குது இல்லையா, இமேஜ் ஹைட்டு நான் சொல்லலை, இமேஜோட ஹைட் ஓகே. நான் சொல்கிறது வந்து இந்த இடத்துல ஹைட் வந்து டிஃபால்ட்டாக சில வேல்யூஸ் இருக்கும். அதால் வந்து அதுக்கு கீழே போக முடியல. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 900 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அண்டு இதோட ஹைட்டும் நான் வந்து ஒரு 900 px அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே வரும். பட் என்ன அப்படின்னா, ஹைட் நம்ம அதிகமாக கொடுக்குறதுனால ஓரளவுக்கு எண்டிங் மேலே இடிச்சிட்டு மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் மேலே போயிருக்கு. இதை நம்ம வந்து மோஸ்ட்டாக இதில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து மார்ஜின் டாப்பில் வந்து மார்ஜின் டாப் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இதே நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் இது மட்டும்தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து மார்ஜின் டாப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்க்ரீனில் இந்த ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் இதையும் வைக்க போகிறீங்க, அதுக்கு கீழே எதாவது வைக்க போகிறீங்க, இல்லை அதுக்கு மேலே எதாவது வைக்க போகிறீங்க அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் மேலே வைக்கிற எலமெண்ட்டோட எல்லாத்தையும் பொசிஷன் வந்து அப்சல்யூட் ஆக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து நீங்கள் அப்சல்யூட் ஆக்குறீங்க அப்படின்னா இது வந்து எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாது. ரைட்டா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை மட்டும் வந்து ஒரு 330 ஜஸ்ட்டு எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு செட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அதை. ஸோ 330 அப்படிங்கிறது செட் ஆகலை அப்படின்னா நான் வந்து ஒரு 4 4
இன்னும் கொஞ்சம் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு 550. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு. இப்போ இதில் மேபி வந்து இன்றைக்கி வந்து இதோட சைஸ் வந்து 0.9 ஆக்கலாம். பிகாஸ் நம்ம 8 வச்சுருந்தது வந்து அந்த ஒரு பொசிஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் இப்போது 9 அப்படிங்கிறப்போ நமக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கேப்பும் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இதிலே உங்களுக்கு செட் ஆகலை, பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 85 பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கேப் இருக்கும் நமக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து இப்படி கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா? முன்னாடி வந்து நடுவில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு இது வந்து இதுக்கு நேராக சென்டரில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு அனிமேஷன் ஃபீல் நம்மளால் கொடுக்க முடியும். இதிலே வந்து இன்னும் நிறையா பண்ணலாம். ஸோ நம்ம கேரசல் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ண வந்து உங்களுக்கே வந்து அது இன்னும் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ன தான் வந்து தேர்ட் பார்ட்டி எலமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம் இதில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்ட் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து கண்டெய்னர். ஸோ கண்டெய்னரில் பேக்ரவுண்டோட கலர் வந்து ஸோ இந்த கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த கலர் நான் கொடுத்தாச்சு. பட் கலர் கொடுத்த மாதிரி தெரியாது. பிகாஸ் கிட்டத்தட்ட இந்த ஒரு கலர் வந்து ஒயிட்டுக்கு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வர சர்க்கிள். இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோடுக்கு போனோம் அப்படின்னா இந்த கோடு இருக்கும். நீங்கள் வந்து ஃபிக்மா வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ணுற இந்த கோடை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நான் மேலே போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்லைடர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்லைடர் இருக்குது. நான் அதுக்கு மேலே நான் பண்ணிடுறேன். மேலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் 1 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அண்ட் டேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இந்த இடத்துல கான்ஸ்ட் சர்க்கிள் 1. இது வந்து நான் இப்போயே சொல்கிறேன், இந்த டேப்லெட்டுக்கு கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஐஃபோனுக்கோ இல்லை நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தான். ஸோ இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னா மோஸ்ட்டாக இதே வந்து எல்லாமே பண்ணிடும். பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஒயிட் வந்து அப்ளை ஆகிருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்மா வச்சு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த கோடு இருக்குது அப்படின்னா இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம், இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு நான் சர்க்கிள் 2 அப்படின்னு இது பண்ணிட்டு நான் காப்பி பண்ண அந்த கோடை இங்கே போட்டுட்டு இப்போது நான் இந்த சர்க்கிள் 2 அப்படிங்கிறத நான் மேலே போயிட்டு டிஃபைன் பண்ணணும். இந்த சர்க்கிள் 1க்கு பதிலாக சர்க்கிள் 2 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேக்ரவுண்டில் வந்து சர்க்கிள் 2 அப்படிங்கிறது டிஃபைன் ஆகிடும். இப்போதைக்கு நான் வந்து இந்த கேரஸில் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அந்த கேரஸில் வந்து அந்த ஒரு டிசைன் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டிசைன் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா? அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட் கலர் இது கிடையாது. இந்த கண்டெய்னரோட டோட்டல் பேக்ரவுண்ட் வந்து இது கிடையாது. ஸோ இந்த கலர் தான். ஸோ இந்த கலர் கோட் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு சர்க்கிள் வருது. இந்த சர்க்கிள் வந்து இந்த ஒரு இதெல்லாம் வருது. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டஃப் தான் இது. உங்களுக்கு வேணால் நீங்கள் லீனியர் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் வைக்கலாம். இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஒரு இமேஜை கூட நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. 3 அப்படின்னு வைக்கிறேன். மேலே போயிட்டு சர்க்கிள் 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம நார்மலாக எந்த டிவைஸில் பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃபீலும் இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ இதில் போய்ட்டு நம்ம ஸ்லைடை லோட் பண்ணலாம். நம்ம ஸ்லைட் வைக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து பாதி தெரியாது, பட் பாதி தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியும். பாதி தான் தெரியும், பிகாஸ் பாதி இது வந்து அந்த ஸ்லைடே மறைச்சிடும் நமக்கு. இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து இந்த இமேஜுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். இங்கே பார்த்த மாதிரி இங்கே ஃபிக்மாவில் வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக அதே தான். நம்ம வந்து மேலே போயிட்டு சர்க்கிளுக்கு பதிலாக லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று, கீழே சர்க்கிள் 3 அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபிக்மா கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து நமக்கு அப்ளை ஆகிருக்கும், பார்க்கலாம். அது உள்ளே வந்து இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் போட்டுக்கலாம், அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது உள்ளே நம்ம டெக்ஸ்ட் போடலாம். எப்படின்னா, நான் வந்து இப்போதைக்கு ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ அப்பப்போ இது யூஸ் பண்ணால் தான் நமக்கும் வந்து இதை பற்றி பழக்கம் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு சம்திங் போடலாம், லேட்டஸ்ட் அப்படின்னு போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அந்த பாக்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு, அது நமக்கு நல்லா தெரியும். எது உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் ஈக்குவல்ஸ் டு, ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி, இதில் வந்து ஃபாண்ட் ஓகே, ஃபாண்ட் சைஸ் பண்ணால் போதும் 20 px. ஓகே, டெக்ஸ்ட்டில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம கீழே வந்து ஆல்ரெடி வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, அதனால ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்டாக இதில் போய் கூட இருந்தாலே போதும். இந்த இது உள்ள பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக இருக்கா, இது உள்ள வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு நம்ம பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உள்ளே இருக்க சென்டர் ஆகிடும். அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம மார்ஜின் டாப்ஸ் இதெல்லாமே கொடுத்துக்கலாம் அந்த டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. இப்போ இதே நீங்கள் வந்து சில பேர் இப்போ எப்படி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதே வந்து ஃபயர் பேஸ்லேருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த மெத்தட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஒரு கம்ப்ளீட்டான கோடை இப்போ நான் வந்து இங்கே காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்னென்ன கோடு இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இம்போர்ட் ஃபயர் பேஸு, கான்ஃபிக்கு, இனிஷியலைஸ் ஆப்பு, ஓகேவா? இதை நான் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணுறேன். இப்போது எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து எக்ஸிட்ஸ் டூப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டோட்டலாக நம்மளோட ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து ஃபயர் பேஸுக்கு கனெக்ஷனை மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே ஒரு வாட்டி லாகின் பண்ணிட்டோம், மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபயர் பேஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. நீங்கள் ஒரே ஆப்லேருந்து மறுபடியும் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஒரே ஃபோன்லேருந்து மறுபடியும் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கும் போதே இன்னொரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு நமக்கு வந்து டூப்ளிகேட் எரர் காட்டும். அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் வந்து எப்படி வந்து இந்த ஃபயர் பேஸ் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிள் தான் நமக்கு தேவை கரெக்டாக நம்ம, பிகாஸ் நம்ம ஃபயர் பேஸ் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிள் வச்சு தான் நம்ம கீழே வந்து இதெல்லாமே பண்ணுறோம். ஃபயர் பேஸ் ஆப் டாட் டேட்டா பேஸ் டாட் ரெஃப் இதெல்லாமே பண்ணுறோம். அப்போ நான் எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒன்று வந்து இப்போ வந்து இதே நம்ம வந்து வீடியோ ஸ்க்ரீன்
ஹோம் ஸ்க்ரீன் வந்து தனித்தனி ஸ்க்ரீன் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இந்த டேட்டா வந்து பாஸ் பண்ண முடியாது, அது வந்து கஷ்டம். அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு பர்டிகுலரான இந்த கோட் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபயர்பேஸுக்கான கோடு, இந்த கோடை கட் பண்ணி நம்ம வந்து புதுசாக வந்து app.jsல அந்த ஒரு லொக்கேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபயர்பேஸ் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர்பேஸ் கான்ஃபிக் .js அப்படின்னு பண்ணிட்டு இது உள்ளே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபயர்பேஸ் ஆப் அப்படின்னு பண்ணிடுங்க. இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு எல்லா டைமும் நம்ம வந்து இம்போர்ட் ஃபயர்பேஸ் ஆப் ஃப்ரம் அப்படின்னு போட்டு டாட் / 2 வாட்டி பின்னாடி போயிட்டு இதில் வந்து ஃபயர்பேஸ் கான்ஃபிக் அப்படின்னு போடுங்க. இப்போ இந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் போடுங்க. ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து இந்த இடத்துலையும் வந்து ஃபயர்பேஸ் அப்படிங்கிற இந்த கமாண்டை கூப்பிட்ருக்கோம், இந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த ஃபயர்பேஸ் அப்படிங்கிற இந்த கமாண்டை கூப்பிட்ருக்கோம், ரெண்டு வாட்டி நம்ம கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து நம்ம 2 வாட்டி கூப்பிட்டாலும் இந்த ஃபயர்பேஸ் கான்ஃபிக் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஃபைல் தான். ஓகேவா, நம்ம இதை வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறது வந்து ஒரு வாட்டி தான் இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதை எக்ஸ்போர்ட் தான் மறுபடி பண்ணிக்கிறோம். இப்போது மேபி இந்த ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆப் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு எரருமே எனக்கு வந்து ஆக்சுவலாக வரல. ஓகேவா, அண்டு நீங்கள் வந்து முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோர் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்டேட்டஸ் பாரை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்டேட்டஸ் பாரை இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டேட்டஸ் பார் ஹிடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைட் ஆயிரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபயர்பேஸ் எரருமே எனக்கு காட்டல. பிகாஸ் நம்ம டோட்டல் ஆப்லேயே வந்து ஃபயர்பேஸ் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி தான் அந்த கனெக்ஷன் ஆகுது. கனெக்ஷன் ஆன அந்த வேரியபிளை தான் நம்ம இம்போர்ட் பண்ணி எத்தனை வாட்டி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இங்கே வந்து அதே விஷயங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ணோம். ஓகேவா, ஸோ ஸ்டேட்டில் வந்து நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து மூவி கார்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே ஸ்டெப் தான், காம்போனன்ட் டிட் மவுண்ட்டில் இதை அப்படியே கூட நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படிங்கிறதுல இந்த கோட் நமக்கு தேவையில்லை, அண்ட் இது தேவையில்லை, இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவி கார்ட் டேட்டா அப்படிங்கிறத போடலாம். பட் இப்போ நம்ம ஃபயர்பேஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒன்று கிடையவே கிடையாது. ஃபயர்பேஸில் நம்ம மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து இதுவும் அதுவும் கரெக்டாக வரும், இல்லைனா வராது. ஓகேவா, ஸோ அது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ரியல் டைம் இந்த டேட்டாபேஸ் இங்கே இருக்குது இல்லையா, இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக இந்த இதில் போயிட்டு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது மூவி கார்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் கிளிக் பண்ணி இது 0, அது உள்ளே வந்து ப்ளஸ். இப்போது அது உள்ளே வந்து நம்ம இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி போட வேண்டியதான் நம்ம ஜாப். இது கீழே இருக்க டேட்டாஸ் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் இருக்குது, இமேஜில் இது. ஸோ இது ஒன்று நான் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நான் போட போகிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இமேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பட் இதில் வந்து டைட்டில் அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு நம்ம டைட்டில் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறனால நான் ஜஸ்ட் வந்து இமேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ மூவி கார்ட் டேட்டா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம மேலே போயிட்டு இது உள்ள மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதில் கெட் பிக் கார்ட் டேட்டா அப்படின்னு இருக்குது. கெட் மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு போட்டுட்டு இந்த நேம் வேணாலும் மாற்றிக்கலாம், பிகாஸ் கஸ்டமைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் முக்கியமாக நமக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வேணும். இந்த ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அது ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னா லிஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த நேம் இந்த இடத்துல இருக்கட்டும். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னு எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடும். முக்கியமாக இந்த இடத்துல வந்து மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு போடுங்க. அப்போ தான் வந்து ஸ்டேட் வந்து செட் ஆகும். ஓகே, console.log இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம். டைட்டில் வந்து கிடையாது. ஸோ இமேஜ் மட்டும்தான். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இந்த இடத்துல நம்ம வந்து திஸ் மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல திஸ் டாட் ஸ்டேட் டாட் மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இப்போது இந்த ஒரு மூவி கார்ட் டேட்டாவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பேஸ்லேருந்து வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வந்துடும். எப்போவுமே வந்து ஃபயர் பேஸில் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் இப்படி இருக்குது. பட் இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேட்டா பேஸ்லேருந்து வருது அப்படின்றது நமக்கு வந்து நல்லாவே தெரியும், ரைட்டா? ஸோ இப்போ ஈவன் வந்து நீங்கள் வந்து இதை இங்கேயும் போய் பண்ணலாம். இந்த ஒரு கோட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கூட காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு கீழே போய் நான் இதை வந்து இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஏன்னு சொல்கிறேன். இதையும் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணி மேலே போயிட்டு இந்த இடத்துல இதை நான் இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மேலே போயிட்டு இதில் மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பிகாஸ் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம மூவி கார்ட் டேட்டா வந்து இதுலேயும் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் டாட் ஸ்டேட் டாட் மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு அதுவும் வந்து ஃபயர் பேஸ்லேருந்து வரும். ஸோ எல்லாமே வந்து இப்போ என்னோடய ஆப்பில் வந்து எதுவுமே வந்து ஸ்டாட்டிக்கான டேட்டாவே கிடையாது, எல்லாமே டைனமிக்கான இது. ஸோ இதுவும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக டைனமிக்கான டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் நம்ம இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்குது, லாகின் இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாட்ஸ்டார் ஆப்பில் இந்த ஒரு அனிமேஷன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஹாட்ஸ்டாரில் போனீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது அவங்களோட வெப்சைட் வியூ இந்த வந்து ஃபோனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்களே பார்க்கலாம். அது வந்து இந்த ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட கார்டு ஆச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணவே தேவையில்லை. நம்ம கையாலேயும் ஸ்க்ரோல் பண்ணலாம். பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஸ்க்ரோல் ஆகுறது அப்படின்னு பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து நம்மளோட நம்ம இந்த வீடியோ ஸ்க்ரீனில் இந்த கோர் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண இதே பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்லைடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம வந்து இதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா பிக் கார்டு அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து நம்ம கொண்டு வரோம், ரைட்டா? ஸோ ஒரு காம்போனெண்ட். இப்போது நம்ம இந்த காம்போனெண்ட்டில் போய்ட்டு எடிட் பண்ணால் போதும். இந்த காம்போனெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறையா விஷயங்கள் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கோம். 375px இப்படி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அது இருக்கலாம். 375px அப்படிங்கிறது கூட இருக்கலாம். மோஸ்ட்டாக இமேஜ் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணவே போகிறதில்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு ஸ்லைட் கண்டெய்னரோட அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம்.
ஸோ காப்பி பண்ணிட்டு இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்போதைக்கு இது கீழே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது கீழே போட்டுட்டு இப்போது நம்ம வந்து ரெண்டர் ஃபங்க்ஷன் எழுதணும். ரெண்டர் ஐட்டம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு வியூ ஒன்று ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ வியூ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகுது. நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன், இன்புட் வியூ அண்ட் இமேஜ். ஓகேவா? ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ். அண்ட் முக்கியமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே போயிட்டு இங்கே இமேஜ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கோம், இதை வந்து எடுத்து விட்ருங்க. ரெண்டுமே சேம் தான், பட் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால. இப்போ இந்த இமேஜை வந்து இங்கே இருக்கிற இமேஜை கட் பண்ணி இது உள்ளே வந்து போட்டுருங்க. அண்ட் முக்கியமாக நம்ம வந்து இதில் என்ன ஒரு மெயின் அப்படின்னா இதில் வந்து டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு நமக்கு வந்து ஸ்க்ரீன் வித் வேணும். ஸோ கான்ஸ்ட் screen width equals to dimensions dot get window dot width அப்படின்னு போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் வித் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டெய்னரில் ஸ்க்ரீன் வித் வந்து போட போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் வித் போட்டாச்சு. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்லைட் கண்டெய்னர் வந்து இப்போ இல்லை. ஸோ இந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு இந்த ஸ்லைட் கண்டெய்னர் பார்த்தோம் அப்படின்னா இது இருக்குது. ஸோ இதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப் வந்து தேவைப்படாது, ஒரு 10px அந்த மாதிரி இருந்தால் போதும். ஹைட் வந்து இவ்வளோலாம் தேவைப்படாது, ஜஸ்ட் வந்து ஒரு 220 இதில் இருக்கிற இதே ஹைட்டே இருந்தால் போதும். இப்போது நம்ம வந்து இதில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நிறையா விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட இமேஜோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேருந்து URI-யாக வரப்போகுது. அண்ட் இதோட சைஸ் வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணோம், பிகாஸ் இப்போ தான் நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸ்டைலட் காம்போனண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோம். இப்போ இதோட இந்த ஒரு இமேஜோட சைஸ் வந்து ஐட்டமோட வித் வந்து ஃபஸ்ட்டு வந்து 100% வச்சுக்கலாம், பிகாஸ் அந்த ஒரு வித்தோட இது வந்து இதாகிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து இதிலே நம்ம பார்த்துப்போம். இந்த கண்டெய்னரில் 220 இருக்குது. ஸோ 220 வச்சிட்றேன். ஸோ 220 வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போது இதில் ஐட்டம் வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 385 அப்படின்னு பண்ணுறேன். மோஸ்ட்டாக வந்து இந்த ஷிஃப்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது நமக்கு தேவையில்லை, ஷிஃப்ட்டு தேவையில்லை. இது வந்து நான் ஒரு 9 பண்ணிக்கிறேன். இது ஓகே, இது ஓகே, லூப்லாம் ஓகே தான். கண்டெய்னரோட ஹைட்டு ஸோ இதே தான். இந்த இடத்துல வந்து மறுபடியும் நமக்கு வந்து இவ்வளோலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு நமக்கு 220 இருந்தால் போதும். சேவ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக நமக்கு எதாவது வராதுன்னு நினைக்கிறேன், பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, கேரோசல் அப்படிங்கிறது இல்லை, பிகாஸ் நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு அதை இம்போர்ட் பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம அதை இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் இப்போ என்ன வருது அப்படின்னா this.movie.data நம்ம எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆமாம், இந்த இடத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து this.props.image அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஐட்டம் அப்படின்னு வாங்கிப்போம். ஐட்டம் அப்படின்னு வாங்கிப்போம். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐட்டம் டாட் இமேஜ் அப்படின்னு கொடுப்போம். அப்போது நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு என்ன பண்ணோம், டேட்டா டாட் இமேஜ் அப்படின்னு பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேட்டாவை வந்து அப்படியே நம்ம வந்து பாஸ் பண்ணோம். இப்படி டேட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த டேட்டாவை வந்து அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு this.props.data அப்படின்னு போடணும். props.data சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ ரீலோடாக பண்ணுங்கள். இது வந்து பழைய இது இருக்குது. ஸோ லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமேஜ் வந்து நமக்கு கண்ணுக்கு கூட ஷோ ஆகலை. ஓகே,
ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம டேட்டா வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக காம்போனெண்ட் டிட் மவுண்ட்டில் மவுண்ட் ஆன உடனே நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, console.log this.props.data அப்படின்னு போடுறேன். இந்த கோடிங்க வந்துச்சு அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது சிம்பிளாக எனக்கு வந்து என்னோடய டேட்டா வந்து வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லும். ஸோ ஆண்ட்ராய்டில் போயிட்டு டெலீட். ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்துச்சா இல்லையா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து நிறையா வந்திருக்கு. இதில் எது வந்து எக்ஸாக்டாக நம்மளோட டேட்டா அப்படின்னே தெரியல அப்படிங்கிறதுனால ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து இதுதான் நமக்கு வந்திருக்கும். பிகாஸ் இதுதான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்கள். ஆப்ஜெக்டாக இருக்குது. அண்ட் பிக்காக டேட்டாவில் நம்ம போய் பார்த்தேன் அப்படின்னா இதுதான் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. பட் இமேஜ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல இன்னும். ஓகே, இமேஜ் பண்ணியாச்சு. சோர்ஸ் ஐட்டம் இமேஜ். இந்த இதில் கூட நம்ம ப்ராப்ளம் இருக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போது ஸ்டில் நமக்கு எதுவுமே ஷோ ஆகலை. ஓகே, நான் இந்த கண்டெய்னர் டோட்டலாக எடுத்துகிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். மேபி இதனால கூட நமக்கு ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்டாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டரை ஐட்டம் பக்காவாக இருக்குது. ரிட்டன் வியூ பண்ணுது, உள்ளே ஒரு இமேஜ் வச்சு பண்ணுது. ஸ்க்ரீன் வித் இருக்குது ஐட்டமு. ஓகே ஓகே, சேவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் இருக்குது. மேபி வந்து இது கூட நம்ம ப்ராப்ளமாக இருக்கலாம். நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட் வந்து 10 வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் மோஸ்ட்டாக என்ன எரர் இப்போ மெயினாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கோடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து 4 வாட்டி வந்து வருது. ஓகேவா? ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டியும் வந்து இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா பாஸ் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் இது உள்ளே சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு இந்த ஒரு கேரசோலால் வந்து எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டரே ஆகலை. இது நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஸ்க்ரோல் வியூ பண்ணுறோம், அப்புறம் லூப் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. சிம்பிளாக ஸ்க்ரோல் வியூவில் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. லூப் பண்ணுறீங்களா, லூப் பண்ணுறதையும் எடுத்துருங்க. இந்த கோடு, இங்கே இருக்கிற கோடு அண்ட் இந்த ரிட்டர்ன் கோடு இது எல்லாமே எடுத்துகிட்டு இப்போது இதில் வந்து this.state.bigCardData அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த கீ அப்படிங்கிறது வராது. ஸோ இப்போ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இது உள்ளே வந்து டோட்டலாக வந்து எல்லா அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அரே ஆஃப் டேட்டா வந்து உள்ளே போகும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு காட்டுது. ஓகே, என்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஜஸ்ட் ரீலோட் பண்ணி பார்க்கலாம். மேபி சம்டைம்ஸ் எதாவது வரும். ஓகே, மேபி இதில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணி பார்க்குறேன். இதில் டெக்ஸ்ட்டே எதுவுமே இல்லையே, வேறு எங்கேருந்து வருது? ஓகே, இது வந்து இந்த இடத்துல இந்த இது போட்டிருக்கனால அது வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்லைடு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அதை நம்ம ஸ்லைடு வந்து அந்த டைமில் ஒர்க் ஆகாத ரீசன் வந்து நம்ம லூப் பண்ணனால
ஒரு டேட்டாவாக சென்டர்னால அது ஒர்க் ஆகலை. பட் இப்போ வந்து இது ஒர்க் ஆகுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோம், இந்த இடத்துலையும் இந்த இடத்துல வந்து பார்டர் ரேடியஸ்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவுண்ட் ஆகிடுச்சுது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கோர் ஸ்க்ரீனில் நான் வந்து ஹைட்டு 350 இருந்துச்சு. அதை வந்து இதில் நான் சேஞ்ச் பண்ணேன். அண்ட் இதில் வந்து வித்து வந்து 240 இருந்துச்சு. பட் இதை வந்து நான் அதை சேஞ்ச் பண்ணேன். 385 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக பண்ணி இது எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? டிலே வந்து ஒரு 500 இருக்கட்டும். செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஓகே, இதில் வந்து மார்ஜின் லெஃப்ட் 10 இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி வருது. ஓகே, இது எல்லாமே ஓகே தான் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லைட் ஆகி நமக்கு மேலே வருது. மேபி நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 9.5 அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா 2 கார்டு பக்கத்தில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 கார்டு பக்கத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு பக்கத்தில் இன்னொரு கார்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ அது வந்து ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ப்ளஸ் டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வர்லேருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பண்ணது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். அண்ட் இதில் வந்து என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நம்பர் 5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம்பர் 5ல் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஐட்டம் நம்பர் ஃபஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். லே அவுட் வந்து ஈக்குவல் டு நம்ம பார்த்தா வந்து ஸ்டாக் லே அவுட் வைக்கலாம். ஸோ ஸ்டாக் லே அவுட் வைக்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போது முக்கியமாக இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் பண்ண மாட்டோம். லே அவுட் கார்டு ஆஃப் செட் பண்ணணும். ஸோ இது பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து டிண்டர் கார்டு வந்துச்சு அப்படின்னா லே அவுட் ஆஃபில் வந்து ஒரு 8 இல்லை 9 வைக்கிறேன் நான். ஸோ 9 வச்சு சேவ் பண்ணேன் அப்படின்னா டிண்டர் லே அவுட் வரும். ஓகே, ஸோ இப்போ டிண்டர் லே அவுட் தான் வந்திருக்கு. பட் இது 9 இருக்கிறனால தெரியல. மேபி ஒரு 20 வச்சோம் அப்படின்னா அந்த டைமில் தெரிய சான்ஸ் இருக்குது. அண்ட் 20 வச்சும் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த லே அவுட் ஹைட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ தெரியாததுக்கு ரீசன் வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த இமேஜோட ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. கீழே போயிட்டு கண்டெய்னரோட ஹைட் வந்து 250 px சேவ் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டில் நமக்கு வரல. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுவோம் 250. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதையும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து நிறையா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறையா சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நமக்கு எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி பண்ணும்போது இந்த 2வது கார்டு வரும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து இது வந்து பாதியிலே இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் மேபி வந்து நான் ஒரு 260 வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டெண்டர் அனிமேஷன்ஸ் வைக்கலாம். இல்லை நார்மலாக வந்து கார்ட் ஸ்வைப் ஆகிற அனிமேஷன்ஸ் வைக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ இப்போ நம்ம அதை வைக்கலாம். இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கார்டு வச்சோம் அப்படின்னா இப்படி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலராக இந்த 2 லைனை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பழையபடி ஆயிரும். ஸோ நார்மல் ஸ்க்ரோல்.
உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வைக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். பிகாஸ் வந்து இப்போ நான் பார்த்த டிண்டர் அனிமேஷன் எல்லாமே நான் வந்து நம்மளோட 3வது ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தான் ஆப் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு நார்மல் ஸ்க்ரோல் இருக்கட்டும். நம்ம 3rd பேஜ் பண்ணும்போது அதில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். அண்ட் இதுலேயே என்ன பண்ணுங்கள் 220 ஆக்கிடுங்க 20 px. அண்ட் மேபி வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து இந்த சைஸ் மாற்றினேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து இது புரிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு இது ப்ராப்ளம் வந்துச்சு. எப்படின்னா இப்போ இதில் நான் ஒரு இந்த சைஸை வர வச்சேன். இதில் வந்து அதே கோர்சலில் வந்து நான் வந்து அதே கேரக்டரில் நான் சைஸ் மாற்றினேன். ஸோ சைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். கண்டெய்னரில் நான் சைஸ் செட் பண்ணேன். இது வந்து கண்டெய்னரோட சைஸை டிஃபைன் பண்ணும். இது வந்து ஸ்லைடரோட சைஸ் கிடையாது, கண்டெய்னரோட சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடரோட வித்து வந்து இப்படி பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வித்து வந்து 100% கொடுத்துருக்கேன். ஏன் ரீசன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஐட்டமோட வித்து வந்து 385 வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ 385 வித்து அப்படின்னு பண்ணும்போது இந்த மாதிரி இவ்வளோ பெருசாகும். பட் இந்த இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து 240 தான். இப்போ சப்போஸ் நான் இதை வந்து 385 அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா இந்த கோர் ஸ்க்ரீனோட வித்தை வந்து நான் 385 அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா இவன் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற பொறுத்து தான் எல்லாமே. நம்ம இந்த இடத்துல வித்தை எவ்வளோ மென்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ ஹைட் மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது வந்து நம்ம மேலே வந்து இந்த இடத்துல வந்து ஹைட் அண்ட் வித்து வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து வித்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதுவும் முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹைட் செட் பண்ணி பாருங்கள், மார்ஜின் செட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் நீங்கள் மோஸ்ட்டாக பண்ண வேண்டியதே. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். நீங்கள் இதை வந்து ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டாக கூட வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பிகாஸ் இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஒரு விஷயம் இல்லை. நம்ம போயிட்டு இன்டெப்த்தாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த ஒரு இதை மட்டும் நான் எல்லா வாட்டியும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணேன். இல்லை நான் நார்மலாக காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை வந்து நம்ம கோடு பண்ணல அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வைப் ஆகுது அண்ட் இந்த ஒரு பேசிக் அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வந்து 3வது ஸ்க்ரீன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது ஹாட்ஸ்டாரில் வந்து இந்த மாதிரி வந்து எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லி பாப்புலர் ஷோஸ் அப்படின்னு இருக்கும். இப்போது சப்போஸ் நான் பிக் பாஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் மாதிரி வரும், சம் டைட்டில்ஸ் வரும். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க போது. பட் இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம ஒரே விஷயத்தையும் மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த பேஜில் சேம் டிசைன் தான் இருக்குது. நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வீடியோ பேஜ்லேயும் வந்து நமக்கு சேம் டிசைன் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த பேஜில் கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து இப்போ இந்த பேஜ்லேயும் இதே டிசைனை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யூசர்ஸுக்கு வந்து நம்ம ஆப் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹாட்ஸ்டாரில் சப்போஸ் நான் ஏதாவது ஒரு எபிசோட் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வீடியோ ப்ளே ஆகுது, அவங்க கீழே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வச்சுருந்தோம். பட் அவங்க வந்து இந்த ஒரு பேஜுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காலம்ஸே இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸே மறுபடியும் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பேஜ் ஓப்பன் பண்ணால் ஓகே இதுவே இருக்கட்டும். பட் அதுக்கு கீழே இப்போது இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த மாதிரி வர மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ பிக் பாஸ் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் பாஸோட போஸ்ட் இப்படி வர மாதிரி, ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து இது ஷேடோஸ் வர மாதிரி வேணும்னா பண்ணிக்கலாம். இங்கே அந்த டைட்டில் வரணும், எபிசோட்ஸ் வரணும். இதுக்கு கீழே வந்து நம்ம நம்மளோட ஸ்லைட் ஷோஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இதை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு தெரியும் ஸ்லைட் ஷோ இதில் வந்து கேரசலில் வந்து நமக்கு வந்து டிண்டர் அனிமேஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அதில் ஒரு எஃபெக்டை தூக்கி நம்ம வந்து இதை கிளிக் பண்ணும்போது இப்போ இது ஓப்பன் ஆகுது. பட் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது நம்ம ஆப் வந்து ஒரே பேஜே மறுபடியும் ஓப்பன் பண்ணுற அந்த ஃபீல் வந்து எல்லா யூசர்ஸும் கொடுக்காது. இல்லைனா வந்து ஒரே பேஜே மறுபடியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே வீடியோ ப்ளே ஆகுது, ஓகே. பட் இதை கிளிக் பண்ணும்போது அதே ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா யூசர்ஸுக்கு ஆக்சுவலாக அவங்க வேறு ஒரு பேஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலே இருக்காது. அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் ஓகேவா, ஸ்க்ரீன் தான் நமக்கு முக்கியம். இப்போ வீடியோ ஸ்க்ரீன் மாதிரி நம்ம வந்து எபிசோட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நான் டிசைன் பண்ண போகிறேன். நேம் நீங்கள் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம்.
.js அப்படின்னு வச்சுட்டு இப்போது இந்த எபிசோட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் இருக்க போகுது. பட் நேவிகேட்டரில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், மேலே இந்த இடத்துல வந்து எபிசோடு அப்படின்னு போட்டு நம்மளோட எபிசோட் ஸ்க்ரீனை வந்து நம்ம இது பண்ணோம். இப்போதைக்கு நம்ம வந்து இதில் வந்து எதுவுமே எழுதலை, ஸோ அதெல்லாம் முதல்ல பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் எபிசோட் ஸ்க்ரீன் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் காம்பனண்ட். ஸோ இது உள்ள வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எபிசோட் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போது நம்ம இங்கே போய் எபிசோட் ஸ்க்ரீனை இம்போர்ட் பண்ண வேண்டியதா. இந்த இடத்துல எபிசோட் ஸ்க்ரீன் /எபிசோட் ஸ்க்ரீன். ஸோ இப்போ இந்த எபிசோட் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை மீன் பண்ணோம். இப்போ இது உள்ளே வந்து ஜஸ்ட் இதை இப்போ சேவ் பண்ணிட்டு இது உள்ளே வந்து ரெண்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் சில விஷயங்கள் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இதில் தான் நம்ம வந்து நம்மளோட எல்லா கான்ஃபிகரேஷனையும் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபிக்மாவில் வந்து இந்த டிசைன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து கண்டெய்னர். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று வச்சுக்கலாம். கீழே போயிட்டு கண்டெய்னரை டிஃபைன் பண்ணலாம். ஸோ கண்டெய்னர் இந்த இடத்துல வந்து நம்ம வியூ கேப்ஸில் இருக்கணும். அண்ட் இது கீழே வந்து நான் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து 1 அப்படின்னு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கண்டெய்னர் உள்ளே வந்து முதல்ல வர போகிறது வந்து இமேஜ் கவர் இமேஜ். ஸோ இது வந்து நமக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், கவர் இமேஜ் அப்படின்னு வச்சுப்போம். இது உள்ளே வந்து இமேஜ் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. இப்போது இந்த கவர் இமேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நார்மலான ஒரு இதாக இருக்க போகுது. இதில் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. இதில் சைஸ் நம்ம கொடுக்கணும். கோடில் வந்து ஃபுல் ஹைட் வந்து 299. ஓகே, ஸோ வித் வந்து 100%, ஹைட் வந்து 299. ஓகே, 229 px. நெக்ஸ்ட்டு இப்போ இது உள்ளே வந்து இந்த ஒரு இமேஜ் நம்ம வைக்க போகிறோம். பட் இது வந்து இமேஜாக இருக்க போகுது. இந்த இமேஜ் உள்ள வித் வந்து 100% தான், ஹைட்டும் வந்து 100% அப்படின்னு வைங்க. 100% வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சோர்ஸ் வந்து போடணும். ஸோ சோர்ஸ் ஈக்குவல் டு URI அப்படின்னு நம்ம போடலாம். பட் URI வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து நம்ம எப்படி ஹோம் ஸ்க்ரீனில் இதை கிளிக் பண்ணால் சென்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் this.state.metcard அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்ம வந்து இது வந்து மீடியம் கார்டில் பண்ண போதில்லை, நம்ம மூவி கார்டில் தான் இது பண்ண போகிறோம். ஸோ மூவி கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து இப்படி நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக டேட்டா அப்படின்னு சொல்லி இங்கே சென்ட் பண்ணுறோம். இது வந்து மெட்கார்ட் டேட்டாலேருந்து வருது. டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்கார்ட் டேட்டாவில் இமேஜ் அண்ட் ஸ்ட்ரிங் சென்ட் பண்ணுறோம். மூவி கார்ட் டேட்டாவில் இதை சென்ட் பண்ணுறோம். இப்போது நமக்கு வந்து மெட்கார்ட் டேட்டா வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் சும்மா இருக்கட்டும். இது நான் எப்படி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா this.state.metcard data அப்படி பண்ணும்போது நமக்கு ஃபயர் பேஸ்லேருந்து வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வரும். அண்ட் அதே மாதிரி this.state.movie card data. ஓகேவா? ஸோ மூவி கார்ட் டேட்டா அப்படின்னு நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மூவி கார்ட் டேட்டா அப்படிங்கிறது வந்து ஃபயர் பேஸ்லேருந்து சென்ட் ஆகும். கரெக்டாக? ஓகே. அண்ட் புஷ் வந்து வீடியோ அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து எபிசோட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எபிசோட் ஸ்க்ரீனுக்கு நமக்கு இதாகும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போதைக்கு URI வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஸோ எரர் வரும் இங்கே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் நம்ம எப்படி இங்கே இதை கெட் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ சிம்பிளாக ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக்
நேவிகேஷன் ஆப்ஷன் ஈக்குவல்ஸ் டு ஹெட்டர் வந்து நல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பண்ண விஷயங்கள் அதே விஷயங்கள் நம்ம வந்து கான்ஸ்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வந்து நேவிகேஷன். ஸோ இதெல்லாமே நான் வந்து இங்கே பண்ணதான் அப்ளை பண்ணுறேன். மேபி நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன், அவ்வளோதான். நேவிகேஷன் ஈக்குவல் டு திஸ் டாட் ப்ராப்ஸ். ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா 2 உள்ளே வரணும். ஸோ ப்ராப்ஸ் நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட். இப்போது ஒரு டேட்டா, அதாவது இப்போ நான் வந்து மூவி டேட்டா அப்படின்னு போடுறேன். ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண அதே விஷயங்கள் நேவிகேஷன் டாட் கெட் பேரம் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நேவிகேஷன் டாட் கெட் பேரம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், இங்கே மூவி டேட்டா. ஓகே, ஸோ மூவி டேட்டா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம எப்படி நமக்கு டேட்டா வந்துச்சோ அதே மாதிரி அங்கேயும் நமக்கு டேட்டா வந்துட்டுருக்கோம். அது வந்து எங்கே இப்போ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நான் மூவி டேட்டா அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா திஸ்லாம் வேணாம், சிம்பிளாக மூவி டேட்டா டாட் இமேஜ் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே டேட்டா டாட் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன், டேட்டா டாட் டைட்டில் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் மூவி டாட் இமேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இப்போவும் ஒன்றுமே வரல. ஓகே, பட் வேறு ஒரு பேஜ் லோட் ஆகுது, அது நமக்கு தெரியுது. இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவர் இமேஜ் வந்து கரெக்டாக இருக்குது, இதுலேயும் ஹைட் சைஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, நமக்கு டேட்டா வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிப்போம். அது வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ டேட்டா வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது உள்ளே வந்து நான் இதுக்கு கீழே சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேன். இதில் வந்து மூவி கார்ட் டேட்டா டாட் இமேஜ் அப்படின்னு போட்டு இங்கே போயிட்டு இம்போர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ். ஸோ ஜஸ்ட் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் மூவி டாட் டேட்டாவில் நமக்கு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்றுமே இல்லை. அப்போது வந்து வேறு எங்கேயோ தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு வந்து டேட்டாவில் திஸ் டாட் மூவி கார்டு டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். மூவி கார்டு எடுக்கிறோம். மூவி கார்டு டேட்டா தான் நம்ம இங்கே வந்து டேட்டா பேஸ்லேருந்து கெட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா தான் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வருது, கரெக்டாக தான் வருது. நம்ம டிஃபைன் பண்ண இடம் இந்த இடத்துல. இது மூவி கார்டு டேட்டா தான், மூவி கார்டு கண்டெய்னர் தான். புஷ் எபிசோட் பேஜுக்கு புஷ் பண்ணுது, டேட்டா புஷ் பண்ணுது, இதையும் புஷ் பண்ணுது, இதையும் புஷ் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேபி இதில் நம்ம எரர் இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல வந்து நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், மூவி கார்டு டேட்டாவை நான் புஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் டைட்டில் அண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதை புஷ் பண்ணுறேன். எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹே காய்ஸ், இப்போது நம்ம வந்து இந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் இப்போ நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து இங்கே நம்ம இதை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகுதோ, ஒரு யூனிக்கான ஒரு டேட்டா ஓப்பன் ஆகுதோ, அதே மாதிரி தான் நமக்கு வந்து நான் போயிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு கிளிக் ஆகணும். அட் த சேம் டைம் இதை கிளிக் பண்ணால் ஒரு டேட்டா வரணும், இதை கிளிக் பண்ணால் ஒன்று வரணும், இதை கிளிக் பண்ணால் ஒன்று வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வரணும். ஸோ இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது இந்த கோர்ஸ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட இந்த கேரசல் எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கோம், ரைட்டா? இப்போது இந்த கேரசலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டர் ஐட்டமில் தான் வந்து ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு வியூவோட அந்த ஒரு பாக்ஸோட விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம், இதில் வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து டச்சபிள் ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் எடுங்க ஃபஸ்ட்டு.
டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துருங்க. இப்போது இந்த வியூவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டச்சபிள் ஒப்பாசிட்டி சுற்றி வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணணும். ஸோ அதை சுற்றி வந்து போடணும் இந்த மாதிரி. ஸோ அதை சரவுண்ட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்போ டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது உள்ளே தான் வந்து இந்த வியூ இருக்குது. ஸோ இப்போது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூவையும் நம்மளால் வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகுது. இந்த ஒரு இது கிளிக் ஆகுது, இது கிளிக் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகும். ஓகேவா? ஸோ இது இப்போ கிளிக் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போது இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பாசிட்டி ஆகுதுல்ல, இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒப்பாசிட்டி ஆகுது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் டச்சபிள் ஒப்பாசிட்டிக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா டச்சபிள் ஹைலைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை டச்சபிள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். நீங்கள் ஜஸ்ட் வந்து டச்சபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இதிலே வந்து டச்சபிள் வித்தவுட் ஃபீட்பேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒப்பாசிட்டி சேஞ்ச் ஆகுதுல்ல, இது வந்து ஆகாது. இப்போ நான் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். பட் இப்போதைக்கு வேணாம், நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அதை. ஸோ இந்த நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா டச்சபிள் ஒப்பாசிட்டியில் ஆன் ப்ரெஸ் பண்ணும்போது இதை அந்த எலமெண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், ரைட்டா? ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். இப்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், இன்னொரு பேஜை வந்து புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம nav.jsல போயிட்டு இந்த எபிசோட் ஸ்க்ரீனை வந்து நம்ம இந்த கோர்ஸ் ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து லிங்க் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கும் இன்னொரு ஸ்க்ரீனுக்கும் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறாங்க, ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம், எபிசோட் ஸ்க்ரீனுக்கு புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணுறப்போ நம்ம வந்து 3 விதமான டேட்டாஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் எபிசோட் ஸ்க்ரீனுக்கு புஷ் பண்ணுறேன். அந்த டைமில் நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலராக இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸோட டேட்டாஸ் அது. இப்போ இந்த ஒரு பாக்ஸோட டேட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஐட்டம் அப்படின்னு போடலாம். ஒய் பிகாஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு பர்டிகுலரோட பாக்ஸோட டேட்டா தான் வந்து இந்த ஐட்டம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து மெட்கார்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ இந்த மெட்கார்ட் டேட்டா அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம ஸ்டேட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா மெட்கார்ட் டேட்டா அப்படிங்கிறது கிடையாது. பட் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஸ்டேட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம நிறையா பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பிக்கார்ட் டேட்டா உங்களுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெட்கார்ட் டேட்டா வேணும், மூவி கார்ட் டேட்டா வேணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவி கார்ட் டேட்டா இருக்குது, மெட்கார்ட் டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. ஸோ மெட்கார்ட் டேட்டாக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டை வந்து முதல்ல காப்பி பண்ணி ஸ்டேட்டை போட்டுருங்க. போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கமாண்டை நீங்கள் வந்து இங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் மெட்கார்ட் டேட்டா அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ இதை நான் வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வேணும். ஸோ ஃபங்க்ஷனையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மெட்கார்ட் டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் வந்து கால் பண்ணி விட்டால் போதும். இதுக்கு கீழே போயிட்டு பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் ரன் பண்ணும்போது இந்த மெட்கார்ட் டேட்டா அப்படிங்கிற டேட்டா இருக்கும், மூவி கார்ட் டேட்டா அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டேட்டில் வந்து மெட்கார்ட் டேட்டாவும் இருக்கும், மூவி கார்ட் டேட்டாவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஐட்டமும் இருக்கும். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணும்போது இந்த எபிசோட் ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்கள் வந்து போயிடும். ஸோ மெட்கார்ட் டேட்டாஸ் போயிடும், மூவி கார்ட் டேட்டா போயிடும், அண்டு எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகுது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். எபிசோட் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிடுறோம். ஸோ கரெக்டாக வந்து என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது வந்து கரெக்டாக போயிடும். ஸோ இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நான் இந்த ஒரு பர்டிகுலரான போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? திஸ் ப்ராப்ஸ் நேவிகேஷன் அப்படின்னு இல்லைன்னு வருது. ஓகே, ரைட். ஸோ நேவிகேஷனில் ஏதோ ஒரு எரர் வருது. எபிசோட் ஸ்க்ரீன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நேவிகேஷன்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணலாம், தேவையே கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஈவன் நேவிகேஷன் கரெக்டாக இருக்குது. நம்ம ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவோட ஷேர் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிற கோடும் நம்ம கரெக்டாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் நமக்கு இந்த எரர் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏரோ ஃபங்க்ஷனை மாற்றிட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது. கிளிக் பண்ணுறா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏரோ ஃபங்க்ஷன் இருக்கணும், அதுதான் வந்து முக்கியம். சில டைம் வந்து நமக்கு வந்து திஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணும்போது ஏரோ ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ப்ளஸ் வந்து இது வந்து நார்மலாக வந்து ரியாக்ட் நேட்டிவில் எப்போவுமேலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இந்த ஒரு கேரோசல் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரி தான் கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி திஸ் கீவேர்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கி வேறு ஏதாச்சும் ஒரு பட்டனோட எக்ஸாம்பிள் கீழே ஏதாச்சும் ஒரு பட்டன் வச்சு அது நேவிகேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி அது நேவிகேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக தெரியும். இந்த டைமில் ஜஸ்ட் இதை நீங்கள் ஏரோ ஃபங்க்ஷனாக மாற்றி பாருங்கள். 100% அது ஒர்க் ஆகிறதுக்கு 99.9% நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ முக்கியமாக நம்ம வந்து இன்னொரு ஒரு ப்ராப்ளம் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த இமேஜ் வரல. இந்த இமேஜ் வராததுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே வந்து ஏன் டேட்டா எடுக்கிறோம், மூவி டேட்டா எடுக்கிறோம். மூவி டேட்டாவில் நம்ம இங்கே இருக்கிற ஃபயர்பேஸ் கோடில் வந்து இங்கே இமேஜ் மட்டும்தான் போடுறோம். நம்ம வந்து எபிசோட் இமேஜ் அப்படிங்கிறத நம்ம போடல. இப்போது இதில் டாட் போட்டு எபிசோட் இமேஜ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து கரெக்டாக வருது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு போகும்போது இதோட டேட்டா வந்து கரெக்டாக வருது. நான் நிறைய டைம் வந்து ஒரே இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் ஒரே இது வருது. பட் நமக்கு வந்து டேட்டா வந்து பர்ஃபெக்டாக வருது. ஓகேவா? அண்ட் மேபி நீங்கள் இன்னொன்று ஃபேஸ் பண்ணலாம், இந்த இடத்துல டைட்டில் வரல. ஸோ டைட்டிலுக்கு நம்ம வந்து இமேஜ் அப்புறம் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். மேபி எபிசோட் ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்கோம், டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டைட்டில் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு டைட்டில் வந்துடும். அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபயர்பேஸ் வந்து நம்ம நிறையா வாட்டி ஒரே வாட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் காட்டுறேன். டைட்டில்லாம் ஓகே தான், டைட்டிலாம் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் பண்ணும்போது ஒன்று ஒன்றா வருது. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இதே ஃபயர்பேஸ் டேட்டா தான், இதே சேம் டேட்டா தான் நம்ம வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படிங்கிறதுலையும் நம்ம இது தான் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து சேமாக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சேமாக யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபயர்பேஸ் கான்ஃபிக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபைல் மேக் பண்ணி பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து டேட்டா பேஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் டேட்டா தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இப்போதைக்கு நம்ம அதை செப்பரேட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் அது நம்ம லாஸ்ட்டாக பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அதை பார்க்க வேணாம், அதை அப்புறம் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பட்டன் எப்படி கிளிக் பண்ணலாம், ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதிலே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டச்சபிள் வித்தவுட் ஃபீட்பேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். கீழே போயிட்டு இந்த இடத்துல டச்சபிள் வித்தவுட் ஃபீட்பேக் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்கள்.
இப்போ இது கிளிக் ஆகும். பட் கிளிக் ஆகும்போது எந்த ஒரு நார்மலாக நம்ம ஃபோனில் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி தான், எதுவுமே தெரியாது. பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல. நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணுற சவுண்டு கேட்குமே தவிர அந்த அந்த ஒரு இமேஜ் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அனிமேஷனை வந்து இதே எஃபெக்டை வந்து நீங்கள் இந்த ஒரு இதுக்கும் செலக்ட் பண்ணலாம். பட் இதுக்கு நான் இப்போ பண்ண போகிறதில்ல. பட் இதுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். பிகாஸ் சேம் அனிமேஷன் தான் மறுபடியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ பேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு தனியான விஷயங்கள் இருக்குது. அண்ட் பேக் போனால் இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ பேஜ் கொடுத்துருக்கோம். தனியாக வேறு ஒரு டிசைன் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு போனோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து தனியாக ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ தனியாக எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மேபி வந்து நம்ம லாகின் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிகாஸ் இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ 3வது ஸ்க்ரீனில் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்காது. மோஸ்ட்டாக வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லாகின் ஸ்க்ரீனில் வர அனிமேஷன்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 3rd ஸ்க்ரீன் போகலாம். ஸோ பிகாஸ் 3rd ஸ்க்ரீன் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம லாக் அவுட், லாகின் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து லாக் அவுட் பண்ணலாம், எப்படி லாகின் பண்ணலாம், இந்த மாதிரி சில பேசிக்கான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அட்வான்ஸ்ட் தான். ஸோ ஃபயர் பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கும். ஸோ அடுத்த வீடியோலேருந்து இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.